நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன். நான் இந்த உடல் அல்ல என்று கருத்தினாலே கருதி வழிபாடு செய்தல். கருத்து அப்படின்னா பொருள் என்ன சொல்லுங்க பார்ப்போம். கருத்து அப்படின்னாலே எண்ணம் தான். உங்கள் எண்ணம் எங்கே உருவாகுது? இப்போ உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வெந்நீர் ஒரு கிளாஸ் குடித்தா போகிறோன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எண்ணுகின்ற எண்ணம் எங்கே எண்ணினீர்கள் என்பதை பகுத்து ஆய்வு பண்ண வேணும். அப்போ அந்த எண்ணம் உருவாகிற இடம் தான் கருத்து. கருத்து போராட்டங்கள் உண்டு, கருத்து கணிப்புகள் உண்டு, கருத்து பரிமாற்றங்கள் உண்டு, கருத்து கலந்துரையாடல் இருக்குது. இப்போ கருத்து என்பது உள்ளே உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே 2 புறங்களுக்கு மத்தியில் வெற்றிடம் ஒன்று உண்டு. அந்த வெற்றிடத்தை கருத்தே உருவாகுது. அதுதான் ஆகாய பகுதி. அங்கே மனதை நிறுத்தி நம்முடைய உடல் நாம் அல்ல, நான் ஆன்மா அப்படின்னு கருதி அந்த இடத்துல நம்ம வழிபாடு செய்யணும். நீ தான் எனக்கு இந்த உடலை தாங்கி கொண்டிருப்போம், நீ தான். உன்னை நான் மறவேன், உன்னை நான் பிரியேன் அப்படின்னு உணர்வுகளை நிறுத்தி அங்கே மனசை வச்சுட்டோன்னா அவர் இந்த உடம்பை மாற்றத்துக்கு உள்ளாக்குவார். இந்த பயம் பூஜ்ஜியமாகும். நோயற்ற நல் வாழ்க்கை வாழ முடியும். எங்குரு தீமை நம்மை தொடராமல் இரவும் பகலுமே காவல் செய் துணையாக வேண்டிய வேண்டிய விருப்பமெல்லாம் கொடுத்து ஈண்டு அருள் புரிகின்ற தெய்வ தந்தையாக எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் செய்பவராக எத்தகைய எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அருள்கின்றவராக எங்கும் நிறைந்து பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையான அன்பால் கருத்தின் கண்ணே வழிபட்டு வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.